ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, வானதி வந்து சேரனை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், உங்கள் தம்பி என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், சேரன் நம்ம தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை பார்த்து, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஜோசியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இது செகண்ட் மேரேஜாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணை நான் நேரில் பார்த்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லியிருப்பாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்பில் டெய்லியும் பல்லவனை ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். பல்லவன் நம்மள தான் பார்க்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச போவார். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சோழனை தான் பார்க்குது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிச்சா ஆகலைன்னு எனக்கு தெரியும், உங்கள் அண்ணனோட நம்பர் கிடைக்குமா, நான் அவங்கள்ட்ட பேச விருப்பப்படுறேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. பல்லவன் வீட்டில் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிக்கல, பாண்டியனையும் பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு சோழன் அண்ணன் தான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நிலா கோச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க. நிலாவுக்கு கோவம்லாம் வருதா அப்படிங்கிறத பார்த்த சோழன் பார்த்தீங்கன்னா, நிலாவை இந்த மாதிரி எமோஷனலாக தூண்டி அவங்கக்குள்ளே உள்ள லவ்வை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக பழகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.